ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம கல்யாண விருந்துகளில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். ஸோ வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான பாயாசம் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் ஒரு 15 போல் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பாதாம், பிஸ்தா, சாரா பருப்பு இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம சேர்க்குற முந்திரி திராட்சை எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்துட்டு இதையுமே நல்லா வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க, அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், திராட்சை நல்லா வறுப்பட்டு பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறமா இதை நெய்யிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் நான் இங்கே மெசரிங் கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சேமியாவும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயாசத்துக்கு நான் நைலான் ஜவ்வரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட நைலான் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மாவு ஜவ்வரிசி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்க ஆரம்பதே தெரியும், ஜவ்வரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது வேகிறதுக்காக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி அளந்த அதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் 7-8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியும் சேமியாவும் ஒரு 3/4 நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணிக்கும் இது வெந்து வர்றதுக்கும் அளவு வந்து சரியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து ஜவ்வரிசி இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் வந்து தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து பாயசத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பால் உள்ளே சேர்த்துட்டு இதோட்டம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால்லேயே அந்த ஜவ்வரிசி இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா சாஃப்டாக வெந்து பாயசம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை அதிக நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இப்போ ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போது பாயசம் இன்னும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துடலாம். நான் மில்க் மேட் சேர்க்கறதுனால சர்க்கரை வந்து 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை மில்க் மேட் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ சர்க்கரை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பாயசம் வந்து கொஞ்சம் இலைக்கு வரும். ஒரு 3 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் இதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், பாயசம் லைட்டாக கொதி வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 5-6 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பாயசம் சூப்பராக தயாராகிடுச்சு. பாயசத்துடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இல்லாமல்
பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இது ஆறுச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒருவேளை ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாகிடுச்சு அப்படின்னா கூட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.